தேய்பிறை பஞ்சமி வாராகி அம்மன் வழிபாடு வந்து இன்னைக்கு நான் லைவ்ல வந்து மதியம் உச்சிக்கால பூஜை செஞ்சிருந்தேன். பார்க்காதவங்க நம்மளோட சேனல் லைவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இன்னைக்கு வந்து நான் வாராகி அம்மனுக்கு ஓமவள்ளி தலைன்னு சொல்லக்கூடிய கற்பூரவள்ளி அப்படிங்கிற அந்த மூலிகையில வந்து மூலிகை இலையை கொண்டும், அதே மாதிரி வாராய்க்கு ரொம்ப பிடித்தமான செம்பருத்தி இலையும் வந்து வச்சு அதுக்கு மேல ஒரு 5 முக தீபம் வச்சுதான் விளக்கேற்றினேன். ஏன் வந்து இந்த மாதிரி வந்து இலைகளை வச்சு விளக்கேற்றுறீங்க, ஏன் புதுசு புதுசா வந்து ஏதாவது பண்றீங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நீங்க யோசிச்சு பாருங்க. விநாயகருக்கு அருகம்புல் வன்னி இலை வைக்கிறோம், அதே மாதிரி சிவனுக்கு வில்வம் ஊமத்தை வைக்கிறோம், பெருமாளுக்கு துளசி, மகமாயிக்கு வேப்பிலை, மகாலட்சுமிக்கு மருதாணி, முருகனுக்கு வெற்றிலை, ஆஞ்சநேயருக்கும் வெற்றிலை. இந்த மாதிரி வந்து நம்ம மூலிகைகளோட வந்து நம்ம வாழ்ந்தவங்க தான் நம்ம முன்னோர்கள். அப்ப வந்து இயற்கைக்கு மீறி எதுவுமே வந்து முன்னோர்கள் செய்யல, இயற்கையோடு இயந்து வாழ்ந்தனால நோய் நொடி இல்லாம இருந்தாங்க. ஆனா இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு, ஃபாஸ்ட் ஃபுட் காலத்துல நமக்கே தெரியும். இந்த மாதிரி மூலிகைகளை வந்து பயன்படுத்தி அதன் மேல வந்து நம்ம தீபம் ஏத்துறனால அந்த தீபத்தின் ஒளியில அந்த விளக்குல சூட்டுல அந்த மூலிகையினுடைய வாசம் வந்து பாத்தீங்கன்னா வீடு முழுக்க பரவும், அந்த நேர்மறை ஆற்றலை வந்து நமக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீடுகளில் வந்து அட்டாச்சு பாத்ரூம்லாம் வச்சிருக்கோம். தனியா வந்து கொல்லைப்புறம் வந்து பாத்ரூம் நிறைய வீடுகள்ல இல்லை. அப்ப நோய் நொடிகளும் வந்து பாத்தீங்கன்னா உள்ளேயே தான் இருக்கும். இந்த மாதிரி நம்ம சாம்பிராணி போடுறது, இந்த மாதிரி மூலிகைகளை கொண்டு நம்ம வந்து விளக்கேற்றுறது, வீடுகளை வந்து விளக்கேற்றி நம்ம வந்து அதுல வந்து கிராம்பு, ஏலக்காய் இந்த மாதிரி வாசனை திரவியங்களை போட்டு நம்ம ஏற்றும் போது வீடு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜியோட இருக்கிறது மட்டும் இல்லாம நோய் நொடி இல்லாம இருக்கலாம். அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் வந்து ஆன்மீகத்தோடு சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து கொண்டு வந்தாங்க. வெற்றிலை தீபம் வேணா இப்ப கொஞ்சம் ரீசெண்டா ஒரு 10 வருஷம் 5 வருஷம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க முருகனுக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா ஆஞ்சநேயருக்கு வந்து பாத்தீங்கன்னா காலகாலமா வெற்றிலை மாலைங்கிறத ஒண்ணு சாற்றி நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை வந்து நம்ம யாராலையும் மறுக்க முடியாது இல்லையா? அதனால வந்து நமக்கு விருப்பமானதை நம்ம செய்வோம். மற்றவங்களை வந்து பாதிக்காத வண்ணம் இருந்தா மட்டும் போதும். இதை கட்டாயம் செய்யுங்க, நம்மளை யாரும் கட்டாயப்படுத்த வேணாம். நம்ம வந்து செய்யறது வந்து மற்றவங்களை வந்து பாதிக்காது. அப்படிங்கும் போது நமக்கு அது திருப்தியா இருக்கும் போது எந்த ஒரு வழிபாடும் தவறில்லை. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள் மூட நம்பிக்கைக்குள்ள வருது அப்படின்னா, இதை செஞ்சா உங்களுக்கு கோடி கோடியா பணம் கொட்டும், இதை செஞ்சா உங்க எதிரிகள் வந்து அழிவாங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி நேரத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து மூட நம்பிக்கையா எனக்குமே தோணும். வாராகி அம்பாள் நடுநிலையானவள். அவளை வணங்குறவங்களும் பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தா மட்டும்தான் அவங்களுக்கும் வரங்களை கொடுப்பாங்க. இல்லைன்னா அவங்களையும் கண்டிக்கிற உரிமை வாராகி அம்பாளுக்கு இருக்கு. அதனால வணங்குறவங்களும் சரியா இருக்கணும், வழிபாடு செய்யறவங்களும் சரியா இருக்கணும்.